بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. மண்ணையும் விண்ணையும் படைத்து மாநிலத்தை வாழ வைக்கும் மாபெரும் இறைவனுக்கே புகழனைத்தும், சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தை நிலைநாட்ட வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் இன்றைய தினம் நீண்ட நாட்களுக்கு பின்னால் இப்படியான ஒரு ஒன்றுகூடலில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றான். இதற்காக வேண்டி நாம் முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய எங்களது ஒன்றுகூடல் சுமார் 3 கட்டங்களாக இருக்கின்றன. அந்த ஒன்றுகூடலின் ஆரம்ப நேரம் ஜும்மா தினத்தில் இருந்து, ஜும்மாவுடைய நேரத்திலிருந்து ஆரம்பமானது. ஆனால் ஜும்மா தினத்திலிருந்து இதுவரைக்கும் பல நிகழ்ச்சிகளை கேட்டு சலிக்காமல் அந்த நிகழ்ச்சிகளில் பயன்பெற்று மறுமநாளையின் கட்டுச்சாதனங்களை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடுமையான குளிராக இருந்தாலும் இந்த 3ஆம் கட்டமும் முடிந்ததன் பின்னால் தான் நாம் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து கொண்டு எமது நிகழ்ச்சிக்கு நாம் வருவோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே மனிதர்களை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். அதில் ஒன்று உயிருடன் வாழக்கூடியவர்கள், இரண்டாவது மரணித்தவர்கள். இந்த 2 வகையான மனிதர்களுக்கும் ஆசைகள் இருக்கின்றன. அதாவது உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் மனிதனுக்கு எவ்வாறு ஆசைகள் இருக்கின்றனவோ அதே போன்று மரணித்த மனிதர்களுக்கும் பல ஆசைகள் இருக்கின்றன. உதாரணமாக, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சாதாரண நிலையில் வாழக்கூடிய ஒரு ஏழையை சந்தித்து உங்களது ஆசை என்னவென்று அவரிடத்தில் கேட்டால் அவர் சொல்லுவார், நான் அன்றாடம் உழைத்து சாப்பிடுகின்றேன், என்னுடைய காலத்தை ஓட்டிக்கொண்டு செல்கின்றேன், ஆனால் எனக்கும் பெரிய வீடு வாசல்கள், காணிகள், வாகனங்கள்
இவ்வாறெல்லாம் வாங்க வேண்டும் என்ற ஆசைகள் எனக்கும் இருக்கிறது என்று சொல்லுவார். அதே போன்று 4 சுவருக்குள் ஒரு கட்டிலிலே நோயாளியாக முடங்கி கிடக்கும் ஒரு நோயாளியிடம் சென்று உங்களது ஆசைகள் என்னவென்று கேட்டால் அவர் சொல்லுவார், என்னிடத்திலே பொருளாதாரங்கள் நிறைய இருக்கின்றன, ஆனால் பசி வருகிறது, உணவும் நிறைய இருக்கிறது, ஆனால் சுவையாக எனக்கு சாப்பிட முடியாது. வைத்தியர் எனக்கு தடை விதித்து விட்டார். என்னுடைய ஆசை என்னவென்று சொன்னால், நான் இவ்வளவு நாளாக எப்படி உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தேனோ அதே போன்று என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்தேனும் நான் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்று அவர் சொல்லுவார். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு பொருளாதாரத்தை, பணத்தை, வசதியை கொடுத்திருக்கின்றான். அவர்களிடத்தில் போய் உங்களது ஆசை என்னவென்று கேட்டால் அவரும் பல ஆசைகளை அடுக்கிக் கொண்டே செல்வார். என்னிடத்தில் நிறைய பொருளாதாரங்கள் இருக்கிறது, அதை வைத்து நான் நிறைய ஐடியாக்கள் பண்ணியிருக்கிறேன், இந்த பிஸ்னஸை நான் செய்ய வேண்டும், அதன் மூலமாக அங்கு சொத்துக்கள் வாங்க வேண்டும், இந்த இடத்தில் சொத்துக்கள் வாங்க வேண்டும், பல வாகனங்கள் வாங்க வேண்டும். இவ்வாறெல்லாம் பல ஆலோசனைகள், ஆசைகளை அவர் வைத்திருப்பார். எனவே உலகத்தில் வாழக்கூடிய மனிதனின் ஆசைக்கு எல்லையே கிடையாது, ஆசை வைத்து கொண்டே இருப்பான். இது நான் சொல்லல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லவ் கான லிப்னி ஆதம வாதிம் மினத் தஹப், ஆதமுடைய மகனுக்கு, மனிதனுக்கு தங்கத்தால் ஒரு ஓடை இருந்தால் ஃபஅஹப்ப அய்யகூன லஹு வாதியான், இந்த சைடில் தான் ஒரு ஓடை ஒன்று இருக்கி, இங்கேயும் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே என்று என்ன செய்வான், யோசிப்பான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய ஆசையை பூர்த்தி செய்யவே முடியாது. லை யம்லஅ ஃபாஹு இல்ல துராப், கபூரில் கொண்டு போய் வைத்து மண்ணை போட்டாத்தான் இவருடைய ஆசை அடங்கும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அதிலிருந்து என்ன விளங்குது, உலகத்தில் எவ்வளோதான் சொத்து இருந்தாலும் மனிதன் ஆசை வைத்து கொண்டே இருப்பான். ஓடை என்று சொன்னார்கள், குளம் என்று சொல்லவில்லை. ஓடிக்கொண்டிருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அதென்ன முடிவடையவில்லை, வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கேயும் வரணும், அங்கே மட்டும் வந்தால் போதும், இந்த சைட்லேயும் வர வேண்டும் என்று ஆசை வைப்பான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், மன் கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத். இந்த அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை, அவசரமாக அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை யார் விரும்புகிறாரோ அவருக்கு இந்த உலகத்தில் நாம் விரும்பினால் அவசரமாக கொடுத்து விடுவோம், அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம், அவருக்கு நாம் நரகத்தையும் தயார்படுத்தி வச்சிருக்கோம். எப்படி, யஸ்லாஹா மத்மூமம் மத்ஹூரா, அதிலே அவர் இழிவான நிலைமையிலும் அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமாக்கப்பட்ட நிலைமையிலும் அவர் அதில் நுழைவார் என்று உலகத்தை மட்டும் ஆசை வைக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த தரப்பை மாத்திரம் அல்லாஹ் விட்டுவிடவில்லை, மறுமையை பற்றி ஆசை வைக்கக்கூடியவர்களின் நிலை என்னவென்பதை சொல்லுகின்ற பொழுது நபி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், வமன் அராதல் ஆஹிரத வஸஆலஹா ஸஅயஹா வஹுவ முஃமின், விசுவாசம் கொண்ட நிலைமையில் மறுமையை யார் ஆசை வைத்து அதற்காக வேண்டி முயற்சிகளை செய்கிறாரோ அவருக்கு என்ன கூலி, கான சஅய்ஹும் மஷ்கூரா, அவருடைய முயற்சிகள் பாராட்டத்தக்கது, நன்றி செலுத்தப்பட வேண்டியது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். எனவே 2 தரப்பினருக்கும் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றா போல கூலிகள் கிடைக்கும்.
சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், சுப்ஹானல்லாஹ், குல்லன் நுமித்து ஹாஉலாஇ வஹாஉலா மின் அதாஇ ரப்பிக். இந்த உலகத்தை விரும்பக்கூடிய அவர்களுக்கும் மறு உலகத்தை விரும்பக்கூடிய இவர்களுக்கும் அனைவருக்கும் உன்னுடைய அல்லாஹுவின் அருட்கொடையிலிருந்து நாம் வழங்கிக் கொண்டே இருக்கின்றோம். வமா கான அதாஉ ரப்பிக மஹ்தூரா, உமது இறைவனின் அருட்கொடைகள் தடை செய்யப்பட்டதாக இல்லை. சுப்ஹானல்லாஹ். நாம் எதை ஆசை வைக்கிறோமோ அல்லாஹ் நாடினால் அதனை 2 தரப்பினர்களுக்கும் கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், உந்துர் கைஃப ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத். நபியே, நீங்கள் பாருங்கள், நாம் சிலரை இன்னும் சிலரை விட சிறப்பாக வாழ வைத்திருக்கின்றோம். இது உலக வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் சொல்லி வாரான். சொல்லிட்டு முடிக்கும் பொழுது எவ்வாறு முடிக்கின்றான் என்று சொன்னால், வலல் ஆஹிரத்து அக்பரு தரஜாத் வ அக்பரு தஃதீலா. மறுமை நாளைக்கு உயர்ந்த அந்தஸ்துக்கள் இருக்கின்றன, அதிகமான சிறப்புகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் எந்த அளவுக்கு ஆசை வைப்பார்கள், எத்தனை வருடம்தான் வாழ முடியுமோ அத்தனை வருடம் என்ன செய்யலாம், வாழுவோம் என்று தான் ஆசை வைப்பார்கள். நமக்கு தெரியும், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் மலக்குல் மௌத்தை அனுப்பி வைத்தான். அவர்கிட்ட வந்து உங்களோட உயிரை கைப்பற்ற போகிறேன் என்று சொன்ன உடனே அரைஞ்சாறு ஒரு அறை பழங்குதா. யாருக்கு? மலக்கல் மௌத்துக்கு. அப்போ மலக்கல் மௌத்துக்கு அறையலாமா? இதெல்லாம் இருக்கு. அவர் வந்தவர் மனிதனுடைய உருவத்தில் வந்தார். எனவே மனிதனுக்கும் பிரச்சனை வரலாம் தானே. அந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய, அதாவது அந்த மலக்குடைய கண் வெளியாகிட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக என்ன செஞ்சார், அரைஞ்சார். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அடிச்சாறு ஆள் காலியானான், இப்படி தான் பார்ப்பீங்க, அப்படி தானே. அந்த அளவுக்கு என்ன பலமான ஆள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மலக்கு அல்லாஹ்விடம் போய் சொன்னார், யா அல்லாஹ், மௌத்தையே விரும்பாத ஒரு ஆளுக்கிட்ட என்னை அனுப்பி வச்சாயே, அந்த ஆள் நமக்கு அரைஞ்சான், கண்ணும் வெளியே வந்துட்டு. அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவருடைய கண்ணை திருப்பி கொடுத்தான். அல்லாஹ்க்கு முடியுமான காரியம். அதுக்கு பிறகு ஒரு நிபந்தனையை போட்டு அனுப்பினான். என்ன? மூசா கிட்ட போய் நீ சொல்லு, ஒரு மாட்டு ஒன்றோட முதுகின் மேலே அவருடைய கையை வைக்க சொல். அந்த கையுக்குள்ள எவ்வளவு ரோமங்கள் வருகிறதோ, முடிகள் வருகிறதோ, அந்த அளவுக்கு உலகத்தில் அவர் வாழலாம். அதாவது ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு வருடம். அப்போ அவர் வந்து அல்லாஹ் சொன்ன செய்தியை சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையையும் வச்சார். வச்சுட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார், யா அல்லாஹ், அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு என்ன என்று கேட்ட உடனே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொன்னான், அதுக்கு பிறகு மௌத்து தான், அதுக்கு பிறகு மௌத்து தான். அப்படின்னா நம்மளை இப்போவே எடுத்துடலாம், அப்படின்னா நம்மளை இப்போவே எடுத்துடலாம் என்று மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, சும்மா மௌத்தா போனால் நல்லம். 80 வயசுக்காராலும் என்ன சொல்லுவார், இப்படி கஷ்டப்படுகிறத மௌத்தா போனால் நல்லம் என்று சொல்லுவார். உள்ளத்தில் என்ன இருக்கும், அம்மா பெய்திருவனோ, இல்லைங்க மனசுக்குள்ளால் என்ன, ரூஹு வைத்திருமோ, புகாமரிக்கோன், இப்படித்தான் விரும்புவாங்க. எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் தான், நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லோருக்கும் என்ன நிறைய ஆசைகள் இருப்பதாக அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லியிருக்கின்றார்கள். யாராவது சொன்னார்ண்டா, மௌலை நமக்கென்ன பெருசா ஆசை ஒன்று இல்லைன்னா நினச்சிக்க வேண்டியதான், பொய் விடுகிறாரு ஹாஜியார். ஹாஜியார் என்ன செய்கிறாரு, பொய்யை கொஞ்சம் விடுகிறாருன்னு நினைக்க வேண்டியது. அதே போல் இந்த உயிருடன் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வாறு பல ஆசைகள் இருக்கின்றனவோ, அதே போன்று மரணித்தவர்களுக்கும் ஆசைகள் இருக்கின்றன. அந்த மரணித்தவர்களை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, நல்லவர்களாக மரணித்தவர்கள். இன்னும் ஒரு கூட்டத்தினர்கள்
கெட்டவர்களாக மரணித்தவர்கள். மரணிக்கின்ற பொழுது மனிதன் 2 நிலைமை, ஒன்று சுவர்க்கம் அல்லது நரகம். இந்த 2 நிலைமையில்தான் அவன் மரணிக்கின்றான். எனவே அந்த அடிப்படையில் நல்லவர்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டு மரணித்த நல்லவர்களுடைய ஆசைகள் என்ன, மரணித்த நல்ல மனிதர்களின் ஆசைகள் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் விசுவாசியாக மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனை குளிப்பாட்டி கஃனிட்டு அப்படியே சுமந்து செல்லுகின்ற பொழுது அந்த ஜனாசா பேசும். கத்திமூனி கத்திமூனி, அவசரமாக கொண்டு போங்க, அவசரமாக கொண்டு போங்க என்று அந்த ஜனாசா அவருக்கு சொல்லும். ஏன்? அந்த ஜனாசாவுக்கு தெரியும், நான் சுவர்க்கவாதி, அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நான் அனுபவிக்க வேண்டும். காரணம், உயிரை வாங்குகின்ற பொழுது மலக்கு என்ன சொன்னார்? யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. அமைதியான ஆத்மாவே, உன்னுடைய இறைவின் பக்கம் நீ வெளியேறுவாயாக. ராதியத்தம் மர்தியா, நீ அல்லாஹுவை பொருந்தி கொண்ட நிலைமையிலும் அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்ட நிலைமையிலும் நீ வெளியேறுவாயாக. ஃபதுஹுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். வதுஹுலி ஜன்னதி. சுப்ஹானல்லாஹ், மரணிக்கின்ற தருவாயில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய சுவர்க்கத்தில் நீ நுழைந்து விடு என்று சொல்லப்படும். எப்படி சந்தோஷமாக இருக்கும். எல்லாரையும் விட்டு பிரிய போகின்றோம், யாருமே எங்களுக்கு உதவிக்கு கிடையாது, உலகத்தில் இருக்கும் பொழுது என்னென்னமோ பேசுவார்கள், ஆனால் மரணித்து அடக்கம் செய்து சில நாட்கள் பல நாட்கள் சென்று விட்டதென்று சொன்னால் அவரை பேசுவதே கிடையாது, அதோடு முடிஞ்சு. அந்த கட்டத்திலும் நாம் மரணிக்கக்குள்ள மலக்கல் மௌத் வந்து இப்படி ஒரு நன்மாராயம் சொன்னால் எங்கடா அதை நாம் பெற்றுக்கொள்வது என்று தான் ஆசையுடன் இருப்பார்கள். எனவே அந்த மையத்து சொல்லும், கத்திமூனு கத்திமூனி, என்னை முற்படுத்துங்கள், அவசரமாக கொண்டு போங்கள் என்று அந்த ஜனாசா பேசும். அப்பொழுது அதே நேரத்தில் அந்த ஜனாசா நரகத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தால், பாவியாக மரணித்தவராக இருந்தால் அவருக்கும் ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். எனவே அந்த ஜனாசா பேசும், கை சேதமே, எங்கே என்னை கொண்டு செல்கிறீர்கள், எங்கே என்னை கொண்டு செல்கிறீர்கள், எனக்கு கை சேதம் தான் என்று அது பேசும். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜனாசா பேசக்கூடிய செய்தியை உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் கேட்கும், மனிதனை தவிர. மனிதனுக்கு அது கேட்டால் அவனுக்கு தாங்க முடியாது, மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவான். சுப்ஹானல்லாஹ், அதனை கேட்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை வைக்கவில்லை. இல்லை என்று சொன்னால் மையத்து போகின்ற பொழுது பலர் மையத்தாகி விடுவார்கள், மையத்து சுமந்து செல்லுகின்ற பொழுது பலர் மையத்தாகி விடுவார்கள். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவான் மனிதனுக்கு கேட்டால். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா உதிஅத்தில் ஜனாசத்து ஃபஹ்தமலஹர் ரிஜாலு அலா அனாகிஹிம், ஜனாசாவை சுந்தூக்குலே வைத்து தோளிலே வைத்து சுமந்து கொண்டு செல்கின்ற பொழுது ஃபைன் கானத் சாலிஹத்தன், அந்த ஜனாசா நல்ல சாலிகான ஜனாசாவாக இருந்தால் அது சொல்லும், கத்திமூனி கத்திமூனி, என்னை முற்படுத்துங்கள், என்னை முற்படுத்துங்கள் என்று அது சொல்லும். வைன் கானத் கைர சாலிஹத்தின், அது கெட்டதாக இருந்தால் அது சொல்லும், யா வைலகா ஐன ததுஹபூ நபி, என்னை எங்கே கொண்டு போகிறது, எனக்கு கை சேதம் என்று சொல்லும் என்று விட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், யஸ்மஉ சௌதஹா குல்ல ஷைஇன் இல்லல் இன்சான், அந்த மையத்து பேசக்கூடிய சத்தத்தை உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் கேட்கும், மனிதனை தவிர. அவ்வாறு மனிதன் அதை செவியுற்றால் அவன் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவான் என்று சொன்னார்கள். அதனால்தான் எங்களுக்கு அது கேட்பது கிடையாது.
இரண்டாவது விடயம், இது மரணித்தவருடைய ஆசை. அவசரமாக நல்லவராக இருந்தால் அவசரமாக கொண்டு போய் அடக்கம் செய்யுங்கள், கெட்டவராக இருந்தால் கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லுவார். இரண்டாவதாக, அந்த கபரிலே வைக்கப்பட்டு நாம் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு திரும்பியதன் பின்னால் திரும்புகின்ற பொழுது கேள்வி கணக்கு கேட்பதற்காக, அதாவது ஒரு மனிதன் மௌத்தானா அவனுக்கு 2 எக்ஸாம் இருக்கு. ஒன்று பார்ட் 1, இன்னொன்று பார்ட் 2. பகுதி 1, பகுதி 2. கபரிலே கேட்கப்படக்கூடிய 3 கேள்விகள் பகுதி 1. மறும நாளையில் கேட்கப்படக்கூடிய 5 கேள்விகள் பகுதி 2. எனவே பார்ட் 1ல் அவர் பாஸ் ஆனால் தான் அங்கே பார்ட் 2 என்ன செய்யலாம், பாஸ் ஆகலாம். எனவே மலக்குமார்கள் வந்து இவரிடத்தில் 3 கேள்விகள் கேட்பார்கள். எனவே கேள்வி கேட்கின்ற பொழுது அவர் உண்மையான விசுவாசியாக மரணித்திருந்தால் அதுக்கு இலகுவாக பதில் சொல்லி விடுவார். பதில் சொல்லிவிட்டால் வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுவார். என்னென்று சொன்னால், ஃபனாதா முனாதி மினஸ் ஸமாய் அன் கத் ஸதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், ஃபஅஃப்ரிஷூ லஹு மினல் ஜன்னah, சுவர்க்கத்தின் விருப்பிக்களை அவருக்கு விரித்து விடுங்கள், சுவர்க்கத்தின் ஆடைகளை அணிவித்து விடுங்கள், கண்ணட்டும் தூரத்துக்கு ஒரு கதவு திறக்கப்படும் சுவர்க்கத்தின் பக்கம். இப்படிப்பட்ட அருட்கொடைகளுடன் அவர் அந்த கபரிலே இருப்பார். அதே நேரத்தில் அவருடைய ஆசை என்ன? இவ்வாறு இந்த அருட்கொடைகளை கண்டவுடனே அவர் ஆசை வைப்பார். என்ன சொல்லுவார்? யா அல்லாஹ் அகிமிஸ்ஸா, அகிமிஸ்ஸா, யா அல்லாஹ் கியாமனால ஏற்படுத்து, யா அல்லாஹ் கியாமனால ஏற்படுத்து, யா அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு இங்கே கிடைச்ச மாதிரி அங்கேயும் கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் கியாமனால உண்டாக்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ். யார் இது? மையத்தை வைக்கக்கூடிய ஆசை. அதே நேரத்தில் அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத ஒருவராக நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்கள் அனைவரையும். அப்படி மரணித்திருந்தால் மலக்கு வருவார், வந்து கேள்விகளை கேட்பார். எல்லோருக்கும் தெரிந்த கேள்விகள் மனப்பாடமாக்கி வச்சிருக்கும். மனப்பாடம் எல்லாம் அங்கே சரி வராது. என்ன செய்யணும்? ப்ராக்டிக்கலில் இருக்கணும். விளங்குதா? இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்யலாம், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். எல்லாரும் சந்தோஷப்படக்கூடாது, மாஷா அல்லாஹ் 3 கேள்வி நமக்கு மனப்பாடம், அது என்ன செய்ய முடியாது, அங்கு செல்ல முடியாது. அவ்வாறு கேள்வி கேட்கின்ற பொழுது பாடமாக்கி கொண்டு போயிருப்பார். ஹா ஹா என்று என்ன செய்வார்? வருத்தப்படுவார், ஒன்றுமே தெரியாது. அப்பொழுது நரகத்தின் விரிப்புகள் தான் அவருக்கு விரிக்கப்படும். நரகத்திலிருந்து அவருடைய கபரிலிருந்து ஒரு கதவு திறக்கப்படும் நரகத்தின் பக்கம். அதன் சூடு இங்கே வந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த கெட்டவனாக மரணித்தால் அவனுக்கு இருக்கிறது. அவருடைய ஆசை என்னவென்று சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் லா தகுமிஸ்ஸா, லா தகுமிஸ்ஸா, யா அல்லாஹ் மறுமனால ஏற்படுத்தாத, மறுமனால ஏற்படுத்தாத. இங்கேயே இப்படி வேதனை என்று சொன்னால் மறுமையில் என்னுடைய நிலைப்பாடு என்ன? அதனால் யா அல்லாஹ் நீ மறுமனாலை உண்டாக்காதே என்று அவர் ஆசை வைப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக, ஒரு மனிதன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதாவது மரணித்ததன் பின்னால் அங்குள்ள நிகழ்ச்சிகளை இங்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அதில் ஒருவர் என்ன செஞ்சார்? ஏற்கனவே சொன்னது போன்று 2ஆம் நபரை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது குர்ஆனிலே சொல்லுகின்றான், சூரா யாசினில். இந்த சூரா யாசினில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். என்ன சம்பவம் என்று சொன்னால், ஒரு கிராமத்துக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தூதர்களை அனுப்பினான். அந்த தூதர்கள் அங்கு சென்று ஏகத்துவ கொள்கையை அந்த மக்களுக்கு போதித்தார்கள். ஆனால் அந்த மக்களோ அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், ல இல்லம் தந்தஹு லனர்ஜுமன்னக்கும் வலயமஸ்ஸன்னக்கும் மின்னா அதாபுன் அலீம். இந்த கொள்கையெல்லாம் சரி வராது, இதுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கல்லெறிஞ்சு கொள்ளுவோம்.
அது மாத்திரமல்ல, நோவினை தரும் வேதனையால் உங்களை நாம் பிடிப்போம் என்றும் அந்த மக்கள் சொன்னார்கள். அப்போ அந்த கிராமத்துக்கு பொறுப்பாக இருந்த ஒரு மனிதர், ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் வருகிறார். வந்து ஊர் மக்களுக்கு சொல்லுகிறார். இதுக்கு அவர் தலைவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், அதாவது மல்லா எஸ் அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன், உங்களிடத்தில் கூலி கேட்காத நேர்வழி பெற்ற இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர் சொன்னார். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. இன்னும் 1-2 வார்த்தைகள் இருக்கிறது. அதுக்கு பின்னால் தலைவர் என்றும் பார்க்காமல் அந்த மக்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுக்காக வேண்டி தியாகம் செய்த அந்த காரணத்தினால் எல்லோருக்கும் கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சுதான் சுவர்க்கம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த மனிதனுக்கு சொன்னான், கீலுதுஹலில் ஜன்னா, சுவர்க்கத்தில் நுழைந்து விடு என்று சொன்னான். சுப்ஹானல்லாஹ், கொலை செய்யப்பட்ட உடனே சுவர்க்கத்தில் நுழைந்து விடு என்று சொன்னான். அப்போ அவர் ஒரு ஆசை வைக்கிறார். என்ன ஆசை தெரியுமா? قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين, என்னுடைய இறைவன் என்னை மன்னித்து சங்கைக்குரியவர்களின் கூட்டத்தில் என்னை அவன் ஆக்கியதை என்னுடைய கூட்டம் அறிய மாட்டார்களா? அவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காதா என்று அவர் ஆசை வைத்தார் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றார். சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதருடைய விஷயத்தை பாருங்கள். உலகத்தில் இருக்கும் பொழுதும் என்னுடைய சமுதாயம் நேர் வழியில் வாழ வேண்டும் என்று ஆசை வைத்தவர், மரணத்துக்கு பின்னாலும் ஆசை வைக்கிறார். நான் எவ்வாறு இப்படி அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டேனோ அதே போன்று இவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை வைக்கிறார்கள். நாம் தவ்வா பணியில் ஈடுபட்டு 2 அடியப்பட்டு ஏச்சி பட்டம்னு சொன்னால், யா அல்லாஹ் இவனை அழிச்சு போடு, இவனுக்கு உடனே என்ன செய்யணும், நீ கூலி கொடுக்கணும் என்று நாம் என்ன செய்வோம், பதட்டப்படுவோம். அந்த மனிதரை கொலை செய்ததற்கு பின்னாலும் அவர் அதெல்லாம் மறந்து, அந்த மக்கள் தெரியாமல் செஞ்சிருக்காங்க, என்னே போல அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு அவர்களும் இந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று மரணத்துக்கு பின்னாலும் ஆசை வைத்திருக்கிறார். இதுதான் நல்ல மனிதர்களின் ஆசை. அதே போன்று இந்த இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்த ஷஹீத். சும்மா அங்கங்க சுற்றிட்டு வாரவர் இல்லை. யார்? உலகத்தில் செய்யக்கூடிய தியாகங்களில் மிக மிக பெருமதி வாய்ந்தது அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவன் தியாகம் செய்வது. அதனால்தான் அந்த ஷஹீதுக்கு உடனடியாக சொர்க்கம். ஏன்? எல்லாத்தையும் விட்டுட்டார். உயிரை கொடுத்தார்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையுமே விட்டுட்டார். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக விட்டார். அந்த ஷஹீதுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், ஒன்றே ஒன்றை தவிர. சுப்ஹானல்லாஹ், அது பெரிய விஷயம். என்னது அது? கடனை தவிர. எனவே கடன் எடுத்தாக்கெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. விளங்குதா? நான் ஏன் கடன் எடுத்தேன்? கடன் எடுக்காமல் எனக்கு வாழ முடியாதா? என்னுடைய கடனுடைய முடிவு என்ன? இந்த கடன் நான் கெட்டுவேனா? கெட்டி முடிவதற்கு முன்னால் மரணம் வந்தால் என்னுடைய நிலைப்பாடு என்ன? அந்த கடன் எடுத்த சொத்தை நான் கொண்டு போவேனா என்றெல்லாம் சிந்தித்தீங்கன்னு சொன்னால் கடனே இல்லாமல் என்ன செய்யலாம்? வாழலாம். எனவே இந்த ஷஹீத் என்ன நினைப்பார் தெரியுமா? சுவர்க்கத்துக்கு சென்ற யாருமே மறுபடி இந்த உலகத்துக்கு வர ஆசை வைக்கவே மாட்டாங்க. வைப்பாங்களா? எவ்வளோ கஷ்டம் துன்பம், அப்படி தானே? அங்கே ராசா மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது வருவோமா? இப்போ சிலாக்களுக்கு சொல்கிறாங்க ஊரில் வாண்டு இவர் போகிறார்ல. ஏன்? அங்கே விட இங்கே என்ன நல்லா வாழ்கிறாரு, அதனால் போகிறாரு. ரைட். அப்போ இந்த ஷஹீத் என்ன செய்வார்னு சொன்னால், உலகத்தில் மரணித்து சுவர்க்கத்துக்கு சொல்லப்பட்ட யாருமே இந்த உலகத்துக்கு திரும்பி வர ஆசைப்படவே மாட்டார். ஒரே ஒரு ஆளை தவிர. யார் அது? ஷஹீதை தவிர. அவர் மட்டும்தான் மறுபடி இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று ஆசை வைப்பார். வந்து மாஷா அல்லாஹ், என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய வாகனங்கள், இதோட நான் என்ன செய்யணும், கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு போகணும் என்று யோசிக்க மாட்டார். என்று என்ன செய்ய மாட்டார்?
யோசிக்க மாட்டார். பார்த்தீங்களா, மௌத்துக்கு பின்னால் எல்லாமே மறதி முடிஞ்சு. கணவன், மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள் எல்லாம் என்ன மௌத்தோட ஹலாஸ். அப்போ அவர் என்ன ஆசை வைப்பார் தெரியுமா? நான் மறுபடி இந்த உலகத்துக்கு போய் 10 தடவை கொல்லப்பட வேண்டும். ஒவ்வொரு தடவையாக அல்லாஹின் பாதையில் போர் செய்து கொல்லப்பட்டு இவ்வாறாக 10 தடவைகள் எனக்கு அவ்வாறு நடக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்தவருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அங்கே கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பார்த்து இதை பல தடவைகள் அடைய முடியுமா, அப்போ நான் இன்னொருக்க போகிறேன் என்று சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா அஹதுன் யதுகுலுல் ஜன்னத யுஹிப்பு அன் யர்ஜிஅ இல துன்யா. சுவர்க்கத்துக்கு நுழைந்த யாரும் இந்த உலகத்துக்கு திரும்பி வர ஆசை வைக்கவே மாட்டார். ஆனால் ஒரு ஆளை தவிர, ஷஹீத். அவர் என்ன செய்வார்? யதமன்னா அன் யர்ஜிஅ இல துன்யா ஃபயக்துல 10 மர்ராத்தின் லிமா யரா மினல் கராமா. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை எல்லாம் பார்த்துவிட்டு 10 தடவைகள் நான் கொல்லப்பட வேண்டும் உலகத்தில் வந்து என்று ஆசைப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இப்பொழுது இவ்வளவு நேரம் நான் சொன்னது மரணித்தவர்களின் 2 வகை என்று சொன்னோம். அதில் முதல் வகையினர் யார்? நல்ல நிலையில் மரணித்தவர்கள். அவர்களுடைய ஆசைகள் என்னவென்பதை தான் நாம் இப்பொழுது சொன்னோம். இப்போ நாம் பார்ப்போம், இதுதான் ஆஃபத். விளங்குதா? கெட்டவர்களின் நிலை என்ன, கெட்டவர்களாக மரணித்தவர்களின் ஆசைகள் என்ன என்ற செய்தியை நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதிகமான காலங்களை நேரங்களை நமக்கு வழங்கி இருக்கின்ற பொழுதும் அவர்கள் அல்லாஹுடைய கடமைகளில் பொடுபோக்காக இருந்து அந்த காலம் நேரங்களை வீண் விளையாட்டுகளில் பயன்படுத்துவார்கள். அமல்கள் அவர்களிடத்தில் கிடையாது. அவர்கள் என்ன யோசிப்பார்கள் தெரியுமா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. மௌத்தானத்துக்கு பின்னால் கெட்டவனாக மரணித்த ஒருவன் என்ன யோசிக்கிறான் என்று பாருங்கள். என்ன யோசிக்கின்றான்? ஒரு மிச்சம் இல்லை, 2 ரக்காத். சுப்ஹானல்லாஹ். எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத்து எனக்கு தொழ சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று யோசிப்பான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபருக்கு அருகாமையால் நடந்து செல்கின்ற பொழுது அந்த கபரை பார்த்து சொன்னார்கள், இந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கிற மனிதர் இருக்கிறாரே, அவர் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் கொடுத்தாச்சிலும் ஒரு 2 ரக்காத்து தொழுவது தான் அவருக்கு சிறந்தது. அதைத்தான் அவர் ஆசை வைக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்போ 2 ரக்காத்து தொழுகிறதுக்கா டைம் இருக்கு? எவ்வளோ டைம் இருக்கு, எவ்வளோ நேரம் இருக்கு, எத்தனை சுப்ஹானல்லாஹ், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ், எத்தனை இப்படி இஸ்லாமிய வகுப்புகள், எத்தனை தடவை குர்ஆன்களை ஓதலாம். அவ்வளோத்தையும் பாலாக்கிட்டு அங்கே போய் அல்லாஹுடைய தண்டனையை கண்ட உடனே என்ன செய்வான்? ஒன்றும் தேவையில்லை, 2 ரக்காத்து. எத்தனை நிமிஷம் போகும்? ஆக கூடினா ஒரு 2 நிமிடம். நாம் செய்கிறோமா என்று ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் பின்னால் சுன்னத்துக்கள் இருக்கின்றன. அது அப்படியே அந்த ஃபைலை மூடி வச்சிருக்கும். விளங்குதா? ஏன்? ஃபர்லான தொழுகைகளின் ஃபைலே குழப்பமாயிருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது சுன்னத்தான தொழுகைகளின் ஃபைல் எப்படி நாம் திறப்போம்? ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க, நெஞ்சில் கையை வைங்க. அதாவது நான் இன்றைக்கு சுபஹ் தொழுகையை ஜமாத்துடன் தொழுதேனா? அப்படி தொழாமல் மௌத்தாக இருந்தால் என்ன நிலை? எனவே சுன்னத்தான தொழுகைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபர்லான தொழுகைகளில் நான் கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய வேலை தளத்துக்கு ஆஃபீஸுக்கு போகிறதாக இருந்தால் கொஞ்சம் தூக்கம் போனாலும் பொண்டாட்டி எழுப்பாட்டுருவா. அப்படி தானே? பொண்டாட்டி எழுப்பாட்டாட்டிலும் இவர் 6 மணிக்குன்னா அதுக்கு முதல் 5 தடவை எழுப்பிடுவார். வழங்க நேரம் போய்த்தா ஆஃபீஸ் விட்டு விளக்குவானே. அதுவும் இப்புள்ள சூழல் சரியான கஷ்டம். எக்ஸிட் அனுப்பிடுவான். வழங்க. அதனால் அவன் 6 மணிக்கு வர சொன்னாலும் இவர் எத்தனை மணிக்கு போகிற 5:30 அங்கே நிற்பார். முதிரை பார்த்துக்குவார். முதிரை அஸ்ஸலாமு அலைக்கும்
ஏன் முதிர் செல்லணும் மாஷா அல்லாஹ் ஹாதா முகமது குவைஸ் என்ன செய்கிறாரு கப்ல தவாமிஜி மாஷா அல்லாஹ் எப்படி தவாமுக்கு முதையே வாராரு. அது மாத்திரமல்ல தவாம் முடிஞ்சும் போகிறல இவர் இன்னும் ஒரு ½ hour நிற்கிய முதிருக்கு ஒரு சலாத்தை போடுது. ஏன் அதாவது இங்கே இருக்கணும். இங்கே இது என்னத்துக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய சின்னொரு துனியாவுடைய லாபம். அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கு 5 வக்து தொழுகையை கடமையாக்கியிருக்கின்றானே, அதில் நாம் பொடுபோக்கு செய்தால் எங்களுடைய நிலை என்னவென்பதை பாருங்கள். அதனால்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுபஹ் தொழுகையில் ஒரு நாள் சுபஹ் தொழுகையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், பிலாலே இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால் நீங்கள் செய்த அமல்களில் மிகச்சிறந்த அமல் எது? நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் மிக விசேஷமான அமல் எது? காரணம் என்னவென்று சொன்னால், இன்று இரவு சுவர்க்கத்தில் உங்களுடைய கால்பாதத்துடைய சத்தங்களை நான் செவியுற்றேன் என்று சொன்ன பொழுது பிலால் நபி அவர்களே இரவு முழுக்க நின்று வணங்கினன், சுன்னத்தான தொழுகை எல்லாம் தொழுதன், இப்படி ஒரு பதிலுமே சொல்லலை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபி அவர்களே இரவிலோ பகலிலோ நான் சுத்தத்துடனே இருப்பேன். அந்த உது முறிந்து விட்ட என்று சொன்னால் உது செய்துவிட்டு 2 ரகாத்து தொழுவேன். சுப்ஹானல்லாஹ். அந்த 2 ரகாத்துக்கு தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலுடைய காலோசை சத்தத்தை கேட்கின்றார்கள். எங்கு? சுவர்க்கத்தில். 2 ரகாத்துக்கு இவ்வளோ பெரிய பாய்தா. எத்தனை ரகாத்து? 2 ரகாத்துக்கு இவ்வளோ பெரிய பாய்தா. பிலால் என்ன பெரிய கோத்திரத்தை சேர்ந்தவரா? இல்லை, ஹபசா நாட்டை சேர்ந்த ஒரு ஆள். நல்ல அழகான ஆளா? அதுவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய ஆள் அந்த ஆள் தான். நபி அவர்களை கடந்து போக வேண்டும், கடந்து வர வேண்டும். எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ அவர் உலகத்தில் செஞ்ச எந்த வணக்கத்தையும் சொல்லாமல் ஒரே ஒரு வணக்கத்தை சொல்கிறாரு. அதை நேமமாக தொடராக செய்து வந்தார். என்னது? ஒது செய்வன், அதாவது சுத்தமாகவே இருப்பேன், அதாவது ஒது செய்து கொண்டே இருப்பேன், அதாவது ஒது இல்லாமல் இருக்க மாட்டேன். ஒது முறிந்து விட்டது என்று சொன்னால் அந்த உதுவை செய்துவிட்டு அதற்காக என்ன செய்வேன்? 2 ரக்அத் தொழுவேன். எனவே 2 ரக்அத்தாலேயே சுவர்க்கம் போய்த்திடலாம், சுவர்க்கம் போயிடலாம். ஆனால் எங்களுடைய நிலைமை என்னவென்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதே போன்று இன்னும் ஒரு வணக்கம் தான் தர்மம். இந்த மரணித்தவர்கள் அல்லது மரணம் வந்தவர்கள், அவருக்கு இனி தீர்ப்பு சொல்லப்பட்டாச்சு, நீ என்ன மௌத்தன் ஆசை வைப்பாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சிலருக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்திருக்கான், அது அல்லாஹ்வுடைய பெரிய அருள் தான். ஆனால் எவ்வளோ பொருளாதாரம் இருக்கோ அவ்வளோத்துக்கும் கணக்கு காட்டணும். அல்லாஹ்கிட்ட என்ன செய்ய வேண்டும்? பதில் சொல்லியே ஆக வேண்டும். எனவே சிலர் இருக்கின்றார்கள், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருக்கின்றான், அல்லாஹுடைய விடயங்களில் அவரும் என்ன செய்வார்? வாரி வழங்குவார். அது நல்ல மனிதன். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், இன்னும் சேர்த்து கொண்டே இருப்பார்கள், அதிலிருந்து ஒன்றை எடுக்க மாட்டார்கள். குறையுமென்ற எண்ணம், குறையுமென்ற எண்ணம். எனவே மரணம் வந்துட்டென்று சொன்னால் அவருக்கு தெரியும் நான் என்ன நஷ்டத்தை செய்திருக்கின்றேன், என்ன பிழையை செய்திருக்கின்றேன் என்று. இந்த சொத்துக்களை சேர்த்து வைத்தவர் அந்த மரண தருவாயில் சொல்லக்கூடியதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாங்கள் தந்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ இவருக்கு தெரியும் நம்மளோட ரூஹு போக போகுது, இனி ஹலாஸ் என்று தெரிஞ்ச உடனே ஃபயகூலு ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹின். யா அல்லாஹ், இவ்வளோ நாளும் காலத்தை வீணாக்கிட்டேன், சொத்தெல்லாம் மெருக்கித்தான், இப்போ எனக்கெல்லாம் விளங்கிட்டு, யா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் டைம் தா, யா அல்லாஹ் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் தர்மம் கொடுத்து நல்லவர்களில் நானும் ஒருவனாக மாறிவிடுகின்றேன் என்று சொல்லுவார். இது யார் சொல்கிறது? அல்லாஹ் சொல்கிறது, கதை அல்ல.
எனவே சொல்லுவார். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், வலை யுஅஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் மரணம் வந்து விட்டதென்று சொன்னால் ஒரு வினாடி கூட என்ன செய்யப்படப்படாது, பிற்படுத்தப்பட மாட்டாது. அந்த நேரத்தில் கை செய்தப்பட்டு எந்த ஃபாயிதாவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். எனவே மரணித்தவர் என்ன செய்வார், தர்மம் கொடுக்கணும் என்று ஆசை வைப்பார். ஒரு காலமும் அவரால் செய்ய முடியாது. என்ன செய்ய போகின்றார்கள், அவ்வளவு சொத்துக்களையும் சொந்தக்காரர்கள் பிரித்தெடுப்பதற்கு அவர்களுக்கு மத்தியிலே சண்டை. இவர் எந்த ஃபாயிதாவும் அடையவில்லை. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சொத்துக்களை, பொருளாதாரத்தை வழங்கியிருந்தால் அதில் நாம் தர்மம் செய்ய வேண்டும். இதனை மரணித்தவரும் ஆசை வைப்பார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்ததாக மூன்றாவது ஆசை, மோசமான நிலையில் மரணித்தவரின் மூன்றாவது ஆசை என்னவென்று சொன்னால், சாலிகான அமல்கள் செய்ய வேண்டும். என்ன சரி, அதிலிருந்து விளங்கு தொழுகை ஜக்காத்தெல்லாம் விசேஷம் கூட. அதனால தான் என்ன செய்கிறாரு, அதை நாடுகிறார். அது அல்லாமல் இன்னும் பல வணக்கங்கள் இருக்கின்றன. இப்படி சாலிகான வணக்கங்கள் செய்வதற்கு என்ன செய்வார், அவர் ஆசை வைப்பார். என்ன சொல்லுவார் தெரியுமா, ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத், மரணம் வந்து விட்டதென்று சொன்னால், மரண தருவாயில் இப்போ சொன்னாச்சு மரணம் என்று, இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுவார், கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் கொஞ்சம் என்னை திருப்பி அனுப்பு, அல்லாஹ் கொஞ்சம் என்னை திருப்பி அனுப்பு அல்லாஹ். ஏன், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், யா அல்லாஹ் நான் விட்டு வந்த அந்த உலகத்துக்கு போய் கொஞ்சம் அமல் செய்ய ஒரு டைம் ஒன்று தாயா அல்லாஹ் என்று கேட்பார். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், கல்லா, விஷயம் அவ்வாறு நடைபெறாது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது வெறும் வார்த்தையை தவிர எந்த பயனையும் அளிக்காது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், கியாம நாள் வரும் வரைக்கும் பர்ஸஹ் என்ற கபருடைய வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதன் அவ்வளவு காலத்தையும் 60 வருஷம் 70 வருடம் வாழ்ந்து அதில் சுமார் 50 வருடத்தை என்ன செஞ்சார், வீணாக கழித்தார். சக்கராத்து ஹாலில் அவருக்கு நீ உனக்கு மரணம் வந்து விட்டது என்று சொன்ன பொழுது என்ன சொல்லுகிறார், கொஞ்சம் யா அல்லாஹ் ஒரு நிமிஷம், ஒரு 2 ரக்காத்து தொழுகத்துக்கு யா அல்லாஹ், என்ன சரி ஒரு அமலன்னு செஞ்சு அதோடு மரணிக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று கேட்கிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அது நடக்காது, அது என்ன செய்யாது, நடக்காது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். எனவே நாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நல்ல வணக்கங்களை செய்வதற்கு பல வழிகளை காட்டி தந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்பொழுது நாம் இந்த சபையில் இருக்கிறோம், பெண்கள் ஆண்கள் எல்லாரும் இருக்கிறோம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து மலக்கல் மௌத்து காதில் சொல்கிறாரு, இந்த பயானோட உன்னோட கேஸ் முடியுது, இந்த பயானோட உன்னோட கேஸ் ஹலாஸ் என்ற என்ன செய்வார், என்ன செய்வார், நடுங்கி ஒதுங்கி மிச்சம் பக்குவமாகி இந்த பயான் நான் முழுக்கையாக கேட்கணும், இன்னும் என்ன அமல் செய்யணும், இருக்கிய காசில் கையெல்லாம் போட்டு என்ன செய்வார், அவசரமாக கொடுத்துருவார். ஏன், இப்போ சொல்லப்பட்டது அப்படி தானே. அதே போல் ஒரு ஆள் பாங்கு சொல்லப்படுகிறது, தொழுகைக்காக வேண்டி போகிறார், போகக்கூடிய அந்த மனிதனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த தொழுகை தான் உன்னுடைய லாஸ்ட் தொழுகை, இறுதி தொழுகை என்று சொன்னால் அந்த மனிதனின் நிலை என்னவாக இருக்கும், அவர் பள்ளிக்கு போனவர் வெளியேறவே மாட்டார். என்ன செய்வார், ஓதுவார், ஆக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பார், குர்ஆன் ஓதுவார், இன்னும் என்ன தொழலாம் என்றெல்லாம் செய்து உடனே பிள்ளைகளுக்கெல்லாம் கோலெடுத்து எல்லா சொத்தையும் தர்மம் கொடுங்கடுவார். என்ன செய்வார், ஏன்னா திரும்பி வரமாட்டேன் என்பது அவருக்கு தெரியும். அதே போன்று சிலருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொத்துக்களை கொடுத்திருக்கின்றான். ஹஜ்ஜிக்கு போகலையான்னு கேட்டால், இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வருஷம் போமே, ஏன்னா அங்கேருந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்திருக்கார் அடுத்த வருஷம் போகிறதுக்கு. அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கான், நீ இந்த வருஷத்தில் என்ன செய்ய மாட்டாய், மரணிக்க மாட்டாய் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லை. ஏன், சொத்து போயிருமே என்ற பயம். அப்போ எனவே இப்படி இருக்கக்குள்ள ஹஜ்ஜுடைய நேரம் நெருங்கிட்டு இப்போ மலக்கு வந்து காதில் சொல்கிறாரு, இது உன்னுடைய கடைசி ஹஜ், உன்னுடைய கடைசி ஹஜ் என்று சொன்னால் அவரை போல ஒரு சாலிகான மனுஷனை உலகத்தில் நீங்கள் காணவே முடியாது.
உலகத்தில் நீங்கள் காணவே முடியாது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அப்படி ஒரு நிலைமையை என்ன செய்யவில்லை, ஏற்படுத்தவில்லை. இருந்தால் எல்லோரும் என்ன செய்வார்கள், கடைசி கட்டத்தில் எல்லா அமலையும் செய்து எல்லாருமே சுவர்க்கத்துக்கு போவார்கள். எனவே நாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் நினைக்க வேண்டும், இந்த பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன், இந்த சந்தர்ப்பத்தில் நான் மரணித்தால் மலக்கு வந்து காதில் சொல்கிறாரு, இதுதான் உன்னுடைய கடைசி வேலை என்றால் என்ன நடக்கும்? எனவே ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நான் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நான் வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். உலகத்தில் ஆசை வைப்பது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆசைகள் மறுமையின் வாழ்க்கையை பாழாக்கி விடாத அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை நாம் கட்டாயம் விளங்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு எவ்வாறு ஆசைகள் இருக்கின்றதோ அதே போன்று மறுமையில், அதாவது மரணித்தவர்களுக்கும் பலவிதமான ஆசைகள் இருக்கின்றன. எனவே நாம் நன்மைகள் செய்கின்ற பொழுது, தீமைகளின் பக்கம் நாம் திரும்புகின்ற பொழுது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், என்னவென்று சொன்னால், இப்பொழுது என்னுடைய மரணம் வந்தால், இவ்வாறு ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை மனதிலே பதிய வைத்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டான். நிச்சயமாக சாலிகான வணக்கங்கள் செய்கின்ற பொழுது அந்த வணக்கங்களை பாழாக்கி விட மாட்டான். நாம் பார்க்கின்றோம், நிறைய மக்கள் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், அதே போன்று தொழக்கூடியவர்கள், தஹஜ்ஜத் தவறாதவர்கள், இப்படியெல்லாம் மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கபரில் வச்ச உடனே அவருடைய ஃபைலில் ஒன்றுமே இல்லை. சுப்ஹானல்லாஹ், இதுவும் ஒரு கை சேதம், இதுவும் ஒரு கை சேதம். கபரில் கொண்டு போய் வைத்தால் அவருடைய நன்மைகளை காணும். ஏனென்று சொன்னால், உலகத்தில் இருக்கின்ற பொழுது மற்றவர்களை பற்றி குறை கூறினார், மற்றவர்களை பற்றி குறை பேசினார், மற்றவரை ஏசினார், மற்றவரை திட்டினார். இதற்கெல்லாம் அங்கே மார்க்ஸ் குறைஞ்சி 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 அமல்கள் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. எனவே மறும நாளையில் அவருடைய நிலைமை என்ன? முஃப்லிஸ், பங்களோட்காரன், ஒன்றுமே இல்லாத மனிதனாக மாறிவிடுவார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் அமல் செய்கின்ற பொழுது அந்த அமலை பாதுகாப்பதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். எங்களுடைய நாவினால் இந்த விஷயங்களை செய்து விட்டோம் என்று சொன்னால் அவ்வளோ அமல்களும் பாழாகிவிடும். எத்தனையோ பேர் அமல் செய்ய வசதி இல்லாமல் அமல் செய்யாமல் கஷ்டப்படுகின்றார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் அமல்களை செய்துவிட்டு என்ன செய்கின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த அமல்களை செய்து அந்த அமல்களை சீராக பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும். அடுத்ததாக, மனிதன் மௌத்தானத்துக்கு பின்னால் எல்லா மனிதர்களும் என்ன யோசிப்பார்கள் தெரியுமா? நமக்கு ஊரில் இருந்து பார்சல் அனுப்புவானேன்னு சொன்னால் எப்படி, நல்ல நாம் சவுதியில் இருக்கிறோம், அல்லது ஊரில் இருக்கக்கூடிய ஆக்கள் சவுதியில் நம்மட சகோதரன் இருக்கான், நல்ல தங்கத்தை வெள்ளியை நல்ல பார்சல்களை அனுப்பி வைப்பானான்னு யோசிப்பாங்கல்லவா? அதே மாதிரி மரணித்தவர்கள் யோசிப்பார்கள், நமக்கு யாராவது நல்ல அமல்களை கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்களா என்று யோசிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு 3ஐ தவிர அனைத்துமே நின்றுவிடும். 3 மாத்திரம்தான் அவனுக்கு வந்து சேரும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமாக செய்த ஒரு தர்மம். இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட வசதிக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. வாப்ப மௌத்தான உடனே வாப்பக்கு ஒரு கிணறு கட்டணும், வாப்பக்கு ஒரு பள்ளி கட்டணும். ஏன்? உயிருடன் இருக்கும் பொழுது செய்தால் அதுக்கு மிகவும் என்ன கூலி கூடுதலாக இருக்கிறது. எனவே நாம் அப்படி நிரந்தரமான ஒரு தர்மத்தை செய்துவிட்டு மரணித்தோம் என்று சொன்னால் அந்த கூலி அது இருக்கும் காலமெல்லாம் எங்களுடைய கபருக்குள் வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி. நாம் மார்க்க கல்வியை படித்து கொடுத்தோம், அதன் மூலமாக பலர் பயன்பெறுகிறார்கள். அவர்கள் பயன்பெறும் காலமெல்லாம் நாம் மரணித்தாலும் அந்த நன்மைகள் எங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அன்புக்குரியவர்களே, இங்கே இந்தியா இலங்கையைச் சேர்ந்த சகோதரர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். எல்லோருடைய பிள்ளைகளும் இங்கு படிக்கின்றார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? சரி, ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம், என்னுடைய மகனை என்னுடைய மகளை மார்க்கத்துக்காக நான் அனுப்பி
அவர் ஒரு ஆலிமாக்கினேன் என்று சொல்லுங்க பாப்போம். உலக ஆசையா அல்லது ஆஹிராவுடைய ஆசையா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் ஏழுமெண்டா சொல்லுங்க, என்னுடைய பிள்ளையை நான் மார்க்க அறிஞராக ஆக்குவேன், உலக சொத்துக்கு நான் பொறுப்பு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா என்னை தாயுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுதே எனக்கு என்ன என்பதை உள்ளத்தில் எனக்கு தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே பதிந்து விட்டான். எனவே அது ஒரு காலம் எனக்கு தடையாக மாறாது. எனவே நான் என்னுடைய பிள்ளையை மார்க்க அறிஞராக ஆக்குவேன் என்று உறுதிமானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்னு சொல்லுங்க பாப். எனவே ஆகிரத்துக்கு பாடுபடுகின்றோமா துன்யாவுக்கு பாடுபடுகின்றோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். உலக படிப்பு கூடாது என்று சொல்லவில்லை, கட்டாயம் படியுங்கள். ஆனால் ஏன் நாம் மார்க்கத்துக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுப்பது கிடையாது? ஏன் என்னுடைய பிள்ளை ஆலிமாக வந்து இப்படி உபதேசம் செய்து மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடாது? ஏன் அதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது? அப்படிப்பட்ட ஒரு ஆசை ஏன் என்னுடைய உள்ளத்திலிருந்து எடுபட்டது என்பதை ஆண்கள் பெண்கள் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் எங்களுக்கு என்ன சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய பிள்ளையை நாம் மார்க்க பற்றுள்ளவனாக மார்க்க அறிஞனாக ஆக்குவேன். சரி, நான் ஒரு பிள்ளை இருந்தால் நாம் அது அப்படி யோசிக்கலாம். 2 பிள்ளை 4 பிள்ளை இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிள்ளையாவது நான் ஆக்கக்கூடாதா? அன்புக்குரியவர்களே, நாம் மார்க்கத்துக்கு எவ்வளவு துணை செய்ய வேண்டியவர்கள், எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே உலக படிப்புக்காக வேண்டி நாம் எங்களுடைய இரத்தத்தை சிந்தி இரவு பகலாக விழித்திருந்து இங்குள்ள சட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நாம் அந்த பிள்ளைகளுக்கு இலட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், பயனுள்ள கல்வி, பயனுள்ள கல்வி. உங்களுக்கு தெரியுமா, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 256 மௌத்தா போனார். இப்போ 3ஆம் நூற்றாண்டில் மௌத்தா போனார். இப்பொழுது 1439ஆம் ஆண்டு. இன்று வரைக்கும் உலகத்தில் யார் யாரெல்லாம் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய புத்தகத்தை எடுத்து வாசிக்கின்றார்களோ அவ்வளோ பேருடைய நன்மையும் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவுக்கு பெய்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, அவருடைய புத்தகத்தை வாசிக்கக்குள்ள ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக என்று சொல்லிவிட்டு தான் வாசிப்பார்கள். அப்பவே ஒரு துவா. உலகத்தில் கோடிக்கணக்கான மாணவர்கள், கோடிக்கணக்கான மக்கள் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவுடைய புத்தகத்தை படிக்கின்றார்கள். அவர்கள் செய்த அந்த மார்க்க சேவை அவர்களுக்கு கியாம நாள் வரைக்கும் கபருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு பிள்ளையை நாம் ஒரு பெரிய என்ஜினியராக டாக்டராக ஆக்கினோம்னு அது தப்பில்லை, செய்யலாம். ஆனால் ஒரு உலகத்திலேயே பெரிய ஒரு டாக்டர் சம்பந்தமான ஒரு புக் எழுதினா ஒரு ஆள் வைப்போம். சரியானே? ஒருவர் எழுதினார். இவருடைய புக்கை வாசிக்கக்குள்ள யாராவது அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக சொல்லுவாரா? அவன் அப்படி பேசியிருக்கான், இப்படி ஒரு கதை சொல்லியிருக்கான், இப்படித்தான் என்ன செய்வோம்? அவரை பற்றி பேசுவோம். அவருடைய புக்கை வந்து கியாம நாள் வரைக்கும் படித்தாலும் அவருடைய கபருக்கு என்ன செய்யாது? அது போக மாட்டாது. எனவே நாம் மார்க்க கல்வியுடன் சேர்த்து உலக கல்வியுடன் சேர்த்து மார்க்க கல்வியையும் கற்பிக்க வேண்டும். எனவே எங்களுடைய பிள்ளை டாக்டராக இருக்கலாம், ஆனால் மார்க்க அறிஞராகவும் இருக்க வேண்டும். என்ஜினியராக இருக்கலாம், மார்க்க அறிஞராகவும் இருக்க வேண்டும். அது கூடாது என்று சொல்லவில்லை. எனவே இந்த இரண்டையும் சேர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளில் ஒருவரையாவது வீட்டில் மார்க்க அறிஞராக நான் ஆக்குவேன். அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைச்சதே ஒரே ஒரு பிள்ளை. அதுக்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இப்ராஹிமே கத்தியை வச்சு அறு. நாம் சொல்லுவோம் இது சரி வராது. பொண்டாட்டி சொல்லுவா அதை மார்க்கத்தை விட்டே வந்துருக்கு. இது என்னது? நாம் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த பிள்ளைய கத்தியை வச்சு நீங்கள் வெட்டுறா, இது சரி வராது. நீங்கள் வெட்ட போனாலும் நான் விடமாட்டேன், நீங்கள் வெட்ட போனாலும் நான் விடமாட்டேன் என்று சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மனைவியை கொடுத்தாலும் மார்க்கமுள்ள மனைவியை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே கொண்டு போய் பள்ளத்தாக்கிலே விட்டு வருகின்ற பொழுது என்ன கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹு அமரக பிஹாதா யா இப்ராஹிம், இப்படி செய்யும்படி அல்லாஹ் சொன்னான். ஆம், அல்லாஹ் தான் சொன்னான் என்ற உடனே என்ன செய்தா? அமைதியை கடைப்பிடித்தா, ஏற்றுக்கொண்டா. அதனால்
கியாம நாள் வரைக்கும் அந்த ஹஜ் என்ற வணக்கத்தில் அந்த குடும்பத்தினர்கள் ஞாபகப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய மகனை தன்னுடைய கையால் அறுப்பதற்கு முயன்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக அறுக்க சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து மக்களுக்கு மத்தியிலே மார்க்க அறிஞராக வர சொல்லித்தான் நாம் சொல்லுகின்றோம். எனவே பெற்றோர்களே, தாய்மார்களே, நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. என்னுடைய வீட்டில் ஒரு ஆலிம் இருக்க வேண்டும். அவன் என்ஜினியராகவும் இருக்கலாம், டாக்டராகவும் இருக்கலாம், அவனே நான் ஆலிமாக்குவேன் என்று ஒரு முயற்சி எடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளை கேட்கக்கூடிய துவா உங்களுக்கு கபருக்கு வரும். நபி அவர்கள் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையின் சாலிகான பிள்ளையின் பிரார்த்தனையும் உங்களுக்கு கபருக்கு வரும் என்று சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை எங்களுக்கு மத்தியிலே உருவாக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய மார்க்கத்துக்காக வேண்டி நாம் தியாகம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.